ஹாய் எவ்ரிவன், இது எங்கள் அந்தமான் ட்ரிப்போட டே 3 ஹேவ்லாக்கில் எங்களுக்கு செகண்ட் டே. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டாக காலாபத்தர் பீச்சுக்கு போயிட்டோம். காலாபத்தர்னா பிளாக் ஸ்டோன். அங்கே போயிட்டு சன்ரைஸ் பார்த்தோம். இந்த வேவ்ஸோட சவுண்டை கொஞ்சம் கேளுங்களேன், ஸோ காம். தென் இதை முடிச்சுட்டு நீமோ ரீஃப்க்கு கிளம்பிட்டோம். நீமோ ரீஃபில் தான் வந்துட்டு ஸ்கூபா டைவிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்கூபா டைவிங்க்கு ஏன் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணாங்கன்னா, இந்த பிளேஸ் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும். வாட்டர் ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ நம்மளால் உள்ளே இருக்கிற கோரல்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே தெளிவாக பார்க்க முடியும். இங்கே அவங்க கிட்ட உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர்லாம் வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கா அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் இங்கே உள்ளே உங்களுக்கு டைவ் பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு பேசிக் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இங்கே வந்து உங்களுக்கு ஷாலோ வாட்டரில் ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போட்டில் கூப்பிட்டு போயிட்டு டீப் சீயில் டைவ் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு தேவையான சைன்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ரெஸில் இருந்தால் இந்த மாதிரி சைன் காட்டணும், தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு மற்ற சின்ன சின்ன பீச்சஸ் எல்லாமே கவர் பண்ண கிளம்பிட்டோம். இங்கே வந்து விஜயநகர் பீச்னு ஒன்று இருக்குது. நிறைய பீச்சஸ் இருக்குது இங்கே. நாங்கள் போனது வந்து விஜயநகர் பீச். அதை பார்த்துட்டு போகிற வழியில் அப்படியே நாங்கள் ராதாநகர் பீச்சுக்கு போயிட்டோம். இங்கே போகிற ரூட் பார்த்தீங்களா, அந்த போர்ட் பிளேருக்கும் ஹேவ்லாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிளைமேட் வைஸும் அந்த போகிற பாதை வழியுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போர்ட் பிளேரில் வந்து ஒரு சிவிலைஸ்டு ஏரியா மாதிரி இருக்கும். நம்ம மெயின் சிட்டிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போர்ட் பிளேர் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் அவுட்டர் சிட்டிக்கு அவுட்டர் போனால் எப்படி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட்ஸ் சரௌண்டட் பை மல்டிபிள் ட்ரீஸ். ரொம்ப ஒரு காமான கிளைமேட்டுங்க. ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிற வழி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ராதாநகர் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். அந்தமான்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பீச்னால் அது ராதாநகர் பீச் தான். ப்ளஸ் வேவ்ஸும் இங்கே இருக்கும். அந்த மாதிரிலாம் மற்ற எந்த பீச்சஸ்லேயுமே வேவ்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் வேவ்ஸில் ஜம்ப் பண்ணி குளிக்கிறாள்லாம் உங்களுக்கு இந்த பீச் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சாண்டு பார்த்திங்கன்னா ஒயிட் சாண்டோட டெக்ஸ்சருமே ரொம்ப ஃபைனாக இருக்கும். நீங்கள் எந்த ஷேப்புக்கு பிடிக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு அப்படியே நின்றுக்கும். பீச் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் அந்த ஊரில் வந்து சோலாபுரின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் எங்கள் டே இதை சாப்பிட்டு முடிஞ்சிச்சு.